எந்த ஸ்டாஃப் நான் டாக்டர் பேசிக்கிறேன். நீங்க எந்த ஸ்டாஃப் கொண்டு நடக்க நான் பார்க்கவே விடமாட்டேன். அது வந்து மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிக்கிறா கலைக்கக்கூடாது எலிக்காய்ச்சல் வருது. திடீரென்று எலிக்காய்ச்சல் வருது, எலிக்காய்ச்சல் வருதுன்றது வடக்குமான சுகாதாரத்துறை கேள்விக்குட்படுத்துது. பாராளுமன்றத்தில் யாராவது பொய் சாட்சி சொன்னா சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சதை விட கூடுபட்டு போராடி தான் வெல்லலாம். 19 நாள் ஜெயில இருக்கைகளை நான் விட்டு கொடுக்கல. பேர் இருக்கீங்களா? சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தாங்கோ. அது என்னண்டாமா இதுல எங்கள்ட லேபலோன்ற தொழிலாளர் சட்டத்தின்படி ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னா அவருக்கு மேல ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கா சம்பளம் கொடுக்கணும், இபிஎஃப் இடிஎஃப் கொடுக்கணும். அது வேற 6 மாதம் 9 மாதம் விரும்பி தான் கடிதம் கேட்டு எல்லாம் செல்லுபடியாது. நீங்க வேலைக்கு அதுக்கு சத்தியமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா தான் உங்களை வேலைக்கு எடுக்கலையாம், தான் லண்டனுக்கு போன நேரம் அங்க இருந்த டிப்யூட் டைரக்டர் தான் வேலைக்கு எடுத்துறான். அப்ப அவரை கேளுங்க கொண்டு போர்டை பாஸ் பண்றாரு. இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு எனக்கு கீழே உள்ளாதான் செய்தான்னு சொல்லல, அதுக்குரிய முழு பொறுப்பு நான் தான். என்னடா ஒரு விஷயத்தை விளையாங்க கொடுங்க, திருப்பி போய் நீங்க அங்க வேலை நல்ல விஷயம் இல்ல போறோம் போய் வேலைங்கோ. ஆனால் 17ஆம் தேதி நான் பார்லிமெண்ட் போகக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணினோம். இடையில சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் 17ஆம் தேதி காலமே மக்கள்கிட்ட பிரச்சனை சொல்லி உங்களுடைய வேலை இல்லை பட்டு 2 விஷயம் விடிய 10 மினிட்ஸ் டைம் எடுத்து நான் கதைச்சா பிறகு அதுக்குரிய இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படும். இன்கொயரி ஃபார்ம் பண்ணப்படைக்கு அங்கே வைத்திய சத்தியமூர்த்தி தொடர்ந்தும் உங்களை அச்சுறுத்துவார் அடிப்படையில் அவர் அங்கிருந்து விட்ரோ பண்ணப்படுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுதான் சாதாரணமான இன்கொயரின் இது. அது கூட இப்போ எங்களோட கௌரவ அமைச்சர் சொல்லிக்கார் அது பார்லிமெண்ட்டை கொண்டு போகிறபடியாக இந்த டிசிசி மீட்டிங்கில் கதைக்க வேணாம். இப்போ எனக்கு வைத்திய சத்தியமூர்த்தியோட தனிப்பட்ட கோவங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு ஆள் இப்போ நான் கூட ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கல, நான் மினிமம் ஒரு 1 லட்சம் ரூபா வேலை கொடுப்பேன். இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அது என்னுடைய பாலிசி. இப்போ இருக்கிற நிலைமையில ஒரு 30,000 40,000 சம்பளத்தோட வாழையில ராசா. அதாவது ஃபுட் சீட்டில் போயிட்டு 3 நாளைக்கு சாமான் பண்ணால் 10,000 ரூபா போகணும். ஒரு காப்பிக்கு வந்து 1200 1400 ரூபா. அப்போ ஒரு காப்பிக்கு ஒரு 4 லட்ச ரூபாய் பற்றி ஒரு 20 கிலோ அரிசி அப்படிலாம் பார்த்தாலே 50,000 வரும். எத்தனை பிள்ளைகள் இருக்கும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்போ ஒரு மனச்சாட்சி இல்லாமல் தான் அவர் கூட வேலை வச்சிருக்காரு. ஆனால் நான் சுகாதார அமைச்சோட கழிச்சிருக்கிறேன். எந்த உத்தரவாதத்தையும் நம்ப வேண்டாம். அந்த முதல் வந்து 7 மணிக்கு முன்ன சைன் வச்சாக்களுக்கு எல்லாம் வேலை, ரெட் பேர் போட்ட ஆக்களுக்கு எல்லாம் வேலை வந்து சேட்டு எல்லாம் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தாங்கோ. அது சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி தாங்கோ. ஏனென்றால் அவர்களுடைய பேரையும் போட்டு தான் நான் அவரோட பேரில் இருக்கீங்களா? அப்ப சத்தியமூர்த்தி ஐயாவுக்கு மட்டுமில்ல அவரோட சேர்ந்து இயங்குகின்ற ஓசிஆர் எதிராகவும் பாராளுமன்றத்தில் நான் அந்த பிரேரணையை கொண்டு வருவேன். கொண்டு வந்தா அவர் முழு பேரும் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்ல வேணும். ஒன்று சொல்றேன் விளங்கிக் கொள்ளுங்க, பாராளுமன்றத்தில் யாராவது பொய் சாட்சி சொன்னா சுப்ரீம் கோர்ட்டை அவமதிச்சதை விட கூடுபட்ட ஒரு அவமானம் செக்ஷன் கணக்க போடப்படும். அதனால நான் நினைக்கல இனி இந்த ஓசியர் மாதிரிலாம் பாராளுமன்றத்தில் ஏறி போய் சொல்லிவிட மாட்டேன். நான் இல்லையண்டா நீங்கள் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிக்கல, உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குரிய வந்து சாட்சி சொல்ற சகல செலவுகளும் பாராளுமன்றமே தரும். சரிதானே? இல்ல அது நான் எடுத்து தரலாம், பாராளுமன்றம் தரும். நான் அந்த நிலையில் கட்டுற ஸ்டாண்டிங் ஓர்டர்னு சொல்றேன், நிலையில் கட்டுற பார்த்தேன். அதுல உங்களோட சாட்சியை கூப்பிடேக்க இவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் எழுதி தந்திருக்கீங்களோ, இவ்வளவு பேரையும் வந்து பாராளுமன்றம் வர சொல்லுவேண்டா, உங்களோட கமிட்டிக்கு வர சொல்லுவேண்டா. நீங்க பார காசு, போற காசு, சாப்பிடுறது, பாராளுமன்றம் எல்லாமே உங்களுக்கு அரசாங்கம் தரும். அப்படியான நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை பொறுப்போம், ஒரு விஷயம் போராடி தான் வெல்லலாம். 19 நாள் ஜெயில இருக்கைகளை நான் விட்டு கொடுக்கல. எத்தனையோ பேர் சொன்னேன் இப்படியே வெளிநாட்டு போடு காசு கிடக்குந்தானே உனக்கு 20 லட்சம் 20 கோடி தருவான்னு. நான் போயில. இருந்தாலும் நான் போயிட்டேன் என்றால் நாளைக்கு எந்த வீடியோ பார்க்குற ஒரு குழந்தை பிள்ளைன்னு யோசிக்கும் அடுத்து நான் டாக்டர் மேலே நின்று அடி விழுமுண்டு. அதெல்லாம் இன்றைக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம். ஒரு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க சின்ன பிள்ளையால் மற்றது அந்த இதையும் கேட்டு நான் அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் வேலை செய்வீங்க தானே அம்மா, அப்ப உங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை அடிப்படையில தரலாமான்னு கேட்டுனா அது சம்பந்தமா பரிசீலிக்கிறான்னு சுகாதார அமைச்சில இருந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஏற்கனவே வேலை தாக்கணும் தானே, அப்படி இல்ல அந்த கொஞ்சம் பேர் போய் வேலை செய்யணும் தானே. அப்ப மேபி உங்களோட அவை நீங்க கோவிக்க கூடாது. அவைக்கு சில நேரத்தில் காசு தேவை இருக்கலாம். அப்ப எல்லாருமே நான் கோவிக்க கூடாது. அவைக்கு தச்சனையும் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம் சில இடங்கள்ல, அந்த காசுக்காண்டி வேலைக்கு போகலாம். அதாவது நீங்களும் அதை கூப்பிட்டா போங்கோ, பேசினா ரெக்கார்ட் பண்ணுங்கோ. போன் ரெக்கார்ட் பண்றது உங்களுக்கு அடிச்சா கொண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. எந்த அதிகாரியும் தனக்கு கீழே வேலை அதிகாரியை வெறுட்டவோ அடிக்கவோ ஒன்றுமே செய்யலாது. இவன் கோல்ல கூட இது செய்யலாது. நான் சாவஜீர்ல வேலைகளை கூட இந்த வரைக்கும் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்ல, ஒரு ஆளை பேசினான் ஒரு கோல் ரெக்கார்டிங் இல்ல. என்ன பேசினாக்கள் ரெக்கார்டிங் தான் இருக்கு. நான் பேசினாங்க, நான் அப்படிதான் ஹாஸ்பிட்டல் டைரக்டரா இருந்தேன். நான் அங்க வேலை செய்த சனம் எனக்கு நீங்க போய் சாவச்சியில போய் கேட்டீங்கன்னா தெரியும் என்ன வெளியே என்ன மாதிரி இருந்து. நான் வேலை செய்து 4 மணிக்கு வீட்டை போய்க்கல, ஐயோ ஐயா போறாருன்னு கவலைப்படணும். அதை விட்டுட்டு அப்பா துளவான் போயிட்டானே என்று சந்தோஷப்படக்கூடாது. அப்படிதான் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க. மற்றது தம்பி மேர்
நீங்களும் அடாப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அப்ப இதுல ஒரு வேலை ஒன்று கிடைச்சாதான் அது பிறகு கிளாரிக்கல் எக்ஸாம் எடுத்து ஏதாவது ஒன்றுக்கு வரலாம் ஓசியரா. அப்ப நீங்கள் இவ்வளவு 3 வருஷம் வேலை இருக்கீங்க, இந்த 3 வருஷத்துக்குரிய சம்பளம் பெற்று தரப்படும். சரியா? உங்களுக்கு அதை கூட நான் சுகாதாரத்தில் அமைப்பில் கேட்க உங்களை ஒரு சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ்லயோ ஐசிஆர்சிலையோ ஜாயின் பண்ணி உடனடியா உங்களை தொடர்ந்து வேலை தந்து உங்களோட இவ்வளவு சம்பளம் தரக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரேன்னு சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கு. நானும் உங்களுக்கு இனி வார காலத்துல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலையிற டாக்டர் விரட்டுறதோ நர்ஸ் விரட்டுறதோ டிரெக்டர் விரட்டுறதோ அது ஒன்றும் வாழ்க்கையில் நடக்காது. ஸோ துணிஞ்சு நீங்கள் எங்கெல்லாம் பயப்படலாம். ஆனால் ஒரு ஆள் எப்பவுமே நாங்கள் அந்த ஹைராக்கின்றதை விளங்கி கொள்ளணும். ஒரு டிரெக்டராக வரவர் கஷ்டப்படிச்சு தான் டிரெக்டராக வர, அதுக்குள்ள டாக்டராக வரவர் படிச்சு, அதுக்கப்புறம் நர்ஸாக வர கஷ்டப்பட்டு படிச்சு தானே வரணும். அப்போ உங்களுக்கு கீழே ஒரு ஸ்டாஃப் இருப்பினும் அப்போ நீங்கள் அந்த ஹைராக்கிய ஒரு நாளை மீறி வாக்குவாதங்கள் எங்கேயாவது ஒரு வீடியோ காட்டுங்க, நான் எனக்கு மேலே உள்ள ஹைராக்கிய பிள்ளையாக வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் காட்டுங்க. நான் மரியாதையாக தான் கேள்வி கேட்டிருக்கேன். கேள்வி கேட்கறது எங்களோட ரைட்ஸ். ஆனால் வாடா போடா அடிப்பேன் கொள்வேன் எல்லாம் கலைக்கக்கூடாது. அப்போ அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் சார்பாக இந்தியிலிருந்து வரக்கூடாது. முதல் கம்ப்ளைண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் சார்பாக இப்படி ஒரு ஸ்டாஃபரால் வந்தவரை டாக்டரை மதிக்கல, நர்ஸை மதிக்கல, கத்தினா அப்படி ஒரு கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. உங்கள் சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் வரக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருங்க. பாராளுமன்ற காய்ச்சா பிறகு உடனடி தீர்ப்பும் பெற்று தரப்படும், நீண்ட கால தீர்ப்பும் பெற்று தரப்படும். சரிதானே? ரைட். நான் அதை சொன்னா செய்வேன். 15ஆம் தேதி பாராளுமன்றத்தில் காய்ப்பேன். அப்ப நான் இது வந்து அவசர பிரச்சனை தானே, நிறைய பேருக்கு சாப்பாடு பிரச்சனை தானே. அதனால பாராளுமன்ற செக்ஷன் 32 நினைக்கிறேன் அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் புத்தகத்திலே கிடக்குது. அவசர பிரச்சனையை வந்து உடனடியாக காய்க்கலாம். இப்போ 2 பிரச்சனை இங்கே அவசரம். ஒன்று, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேரங்களில் வேலையில்லா பட்டதாரிகள் இருக்கணும், அவைக்கும் ஒரு சாப்பாடு தரமானம் இல்லை. கட்டாத ஏற்கனவே நீங்க நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு இந்த நேரம் வேலையை நிப்பாட்டி விட்டா ஒன்றுமே இல்லை. அப்ப உடனடியாக வேலையை கொடுக்குற சம்பந்தமாக கதைப்போம். 2வது, உங்களுக்கு நிரந்தர தீர்வு சம்பந்தமாக கதைப்போம். அது சம்பந்தம் நான் செய்திருக்கோம். எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் இணக்குகள் இருக்கிறார்கள், ஒரு நாளுமே நான் துரோகம் செய்ய மாட்டேன். அது என்னுடைய அரசியல் வரலாறு, இந்த வரலாறு அரசியல் வரலாறாக மாறிக்கொண்டிருக்கு. அதால் நான் உங்களுக்கு வேட் தந்தா நீங்கள் இவ்வளவு பேருமே வேண்டாம் விடுங்க, டாக்டர்ட்டா மட்டும்தான் விடுவேன். இல்லாமல் நீங்கள் தாராள லெட்டரும் அவ்வளவு டாக்குமெண்ட்ஸும் அங்கே போகும். பாராளுமன்றத்துக்கு இவ்வளவு பெருந்தொகையான ஒரு முறைப்பாடுகள் போய்க்கு இல்லையம்மா, பாராளுமன்றம் எடுத்துத்தான் ஆகும். சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து இடம் மாற்றப்படுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரிதானே? உங்களுக்கு ஓவைசி சுய தொழில் கவர்மெண்ட் சர்வீஸ்ல வேலை செய்தோ ஒரு தனியாக கடை நடத்தியோமா ஸ்ரீலங்காவில் வாழ இல்லாது உங்களபடி நான் ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் இந்த பேசிக் சம்பளம் 154 ஓடியோடு சேர்த்து 226 இதை வந்திருந்த கடைசி நேரம். அப்போ அந்த 226 சம்பளத்தில் 130 லோன் போகும். அப்போ அந்த அரசாங்க சம்பளம் பண்ணுறது நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறதா. அதால நீங்கள் என்னென்றால் நீங்கள் உங்களுடைய சுயதொழில் அதுக்காண்டி கோழி எல்லாம் விற்று உழைச்சி வீடு கட்டிடலாம். அதை வடிவா விளங்கி கொள்ளும். ஏதாவது ஒரு செய்து உங்களுக்கு நான் இந்த ஃபேஸ்புக்கில் போனால் பார்த்துருப்பீங்க, அந்த லேதர் பர்சன்றது கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் விற்கலாம். அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் விற்றா கூட லாபம் தானே. ஸோ அப்படியான விஷயங்களை நான் முதலும் செய்வேன். அதை நாங்கள் வெளிநாட்டில் எத்தனையோ பேர் சொல்லி நான் கால் பண்ணி நாங்கள் இந்த கடையில் கிளம்புவோம், அங்கே வச்சு விற்று தாரம்னு சொல்லி. ஸோ வெளிநாட்டுக்காரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினோம், அங்கே கடைகளுக்கு பல்காக அனுப்புவோம். ஹேண்ட்மேட் திங்ஸுக்கு வந்து அதாவது வந்து கையால் செய்யப்படுற பணிகளுக்கு வந்து அந்த இது கூட எல்லாத்தையும் அப்படி தான் யோசிக்கணும். $டாலரில் தான் உழைக்கணும். இங்கே ருபீஸில் உழைச்சி சரி வராது. நான் $டாலரில் தான் உழைச்சேன் அவ்வளோ காலம். ஆனால் ஒருத்தருக்கும் தெரியாது. நான் டாக்டராக 8 மணிலேருந்து 4 பேர் 4 மணிக்கு நான் வீட்டை போயிடுவேன். பிள்ளையும் பார்த்துக்கொண்டு நான் இந்த பாட்டில் உழைச்சினேன். அது என்னுடைய தொழில். அதை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே பழக்கி தரலாம். அது சம்பந்தமாக ப்ராஜெக்டும் செய்யலாம். சரிதானே? சரி. அப்போ நீங்கள் ப்ரேயரில் போய் வேலை வேண்டாலும் வேலை செய்யலாமா? ஒரு நாளுமே ஒரு தொழிலை நம்பி இருக்காது. ஒரு தொழில் வெளிநாட்டில் வெள்ளக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் இன்றைக்கு அது பிறகு அடுத்த தொழில் போயிடுவாங்க. அது பிறகு சண்டை பிடிச்சி அடுத்த தொழில் போயிடுவாங்க. இப்போ 4 தொழில் பழகி இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் செய்வார். சரிதானே? சரி. வேறு என்ன? சரி. நன்றியா, நீங்கள் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் வீட்டை போகலாம். 15ஆம் தேதி காலை வரும் வரைக்கும் அதை குறைச்சி சைன் இருப்பா. நீங்கள் அதுக்கு மேலே சைன் பண்ணிவிடுவோம். ஏன் அப்படி என்றால் அந்த ஃபார்ம் என்னோட இருக்கட்டும். அந்த பிறகு நான் சைன் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் இருக்குதாங்க அதுக்கான அந்த இது அந்த கம்ப்ளைண்ட்டோட இருக்கட்டும். ஜேபி சைன் இருக்கிறது மற்ற வீட்டில் செய்யணுமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நீங்களாக 4 லெட்டர் கொடுக்கிறீங்கன்னா பிரச்சனை. நான் அந்த லெட்டர் புறம்பா வைக்கிறேன், மற்ற லெட்டர் புறம்பா வைக்கிறேன். இல்லை இது நீங்கள் எந்த ஸ்டாஃப்? நான் ஒரு டாக்டர் பேசிக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டாஃபு கொண்டு நடக்க நான் பார்க்கிறேன். விடமா சரிதானே? நன்றி தேங்க்யூ. இப்போ யாழ் மாவட்டத்தில் வந்து தற்போது எலிக்காய்ச்சல் சொல்லி வந்து 7 பேர் மரணமாயிருக்கணும். நீங்கள் வைத்தியர் என்ற ரீதியில் இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது அப்போது கதைக்க போனால் திருப்பியும் சுகாதாரத்துறை குற்றச்சாட்டாக இருக்கும். என்னென்றால் லெப்டோஸ்பைரோசிஸ்ன்றது வந்து ஒன்றும் புதுசாக இன்றைக்கு நேற்றுக்கு வந்து COVID-19 வருத்தம் இல்லை. இன்றைக்கு நேற்றுக்கு வந்து COVID-19 வருத்தம் இல்லை. இப்போ லெப்டோஸ்பைரோசிஸ் அது காலங்காலமாக அதுக்கு டாக்ஸிசைக்ளின் கொடுத்தோன்னு இருக்கிற வருத்தம் தான். அனர்த்த நேரங்களில் இது வந்து பழமையாக கூட வர்றது தான்.
அது வந்து அனர்த்தங்கள், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ன்றதை பிடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆடிக்கும் தெரிஞ்சிருக்கணும், நேஷனல் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டைரக்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குரிய ப்ரிப்பேர்ட்னஸ் ஒன்றுமே இல்லாமல் திடீரென்று எலிக்காய்ச்சல் வருதுன்றது வடக்குமான சுகாதாரத்துறை கேள்விக்குட்படுத்துது. நான் அதை பற்றி கதைக்க விரும்புகிறேன்டா, நெடுக அவை குறை சொல்கிறத விட அவர் இருக்கிற என்ன பிரச்சனை ஆராய்ச்சி செய்வோம். ஆனால் எலிக்காய்ச்சலை பற்றி பயப்பட தேவையில்லை. அது வந்து என்ன மாதிரி பாருன்னு சொன்னால், எலிந்த ஜூடு இருக்குதானே, இப்போ அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும், லெப்டோஸ்பைரோஸ். அந்த பாக்டீரியா வந்து பச்சை தண்ணீருக்குள்ள போய் கிளக்கல, நாங்கள் கையால் அலைவோம், முகங்கழுவோம், எல்லாம் செய்வோம் தானே. அப்போ இந்த மியூக்கஸ், அதாவது வந்து இந்த வாயின் உள்பகுதிகள் இருக்குது தானே, மற்றது எங்களுடைய அதாவது மற்ற அந்த மியூக்கஸ், இந்த வாய் கண்ணு இதுகள், அதுக்கு இல்லாத அந்த பாக்டீரியா உள்ளுக்குள்ளே போகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வடிவா சோப் போட்டு கழுவி க்ளீனாக இருக்கணும். மற்ற குழந்தை பிள்ளைகளை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு விளையாட விடுறது, அந்த அப்படியான இதுகளை வைக்கக்கூடாது. அது தவிரவும் காய்ச்சல் வந்தால் முதல் 24 மணித்தியாலம் தாண்டின உடனே, அது வரைக்கும் பெனடோல் 6 மணித்தியாவது கொடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு வயசின் அடிப்படையில், மற்றவர்களுக்கு வந்து வயசு போனாக்களுக்கு வந்து 10 டேப்லெட் 6 மணித்தியாவது கொடுத்துட்டு உடனடியாகவே நீங்கள் 24 மணித்தியாலம் தாண்டினா உடனடியாக போய் இப்போ பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பிளட் கவுண்ட் செய்தால் அதில் பிளேட்லெட் கவுண்ட் குறைவாக இருக்கும், WBC கவுண்ட் குறைவாக இருக்கும். டெங்கு மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு பெரிய ஒரு அவுட் பிரேக் இல்லை. ஒரு 10 பேர் செத்துருக்கணும், 5 பேர் அட்மிட் பண்ணியிருக்க மாட்டேங்குது. இப்போ இவர்கள் சுகாதாரத்துறையில் நாங்கள் ஏதாவது குறையில கட்டுப்படுத்த மாட்டோன்னே லெப்டோஸ்பைரோசிஸ் வருது என்று ஒரு டொப்பிக்கை எடுத்துருக்கணுமே ஒழிய, அந்த டொப்பிக் முடிய நாங்கள் சுகாதாரத்துறை பற்றி பார்ப்போம். என்ன ரைட், ஓகே, வேறு என்ன அது மட்டும் பயப்படுறதுக்குரிய ஒன்றும் இல்லை. இவ்வளோ காலமே இப்போ போன வருஷம் எத்தனை லெப்டோஸ்பைரோசிஸால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அதை விட ஒரு 2 பேர் தான் இந்த முறை கூடவே இருக்கும். ஆனால் நாங்கள் அதை பெருசாக சொல்லிக் கொடுத்தோம், லெப்டோஸ்பைரோசிஸ் வருது, எலிக்காய்ச்சல் வருது, அந்த மக்களை திசை திருப்புறவே இல்லை. அதாவது வந்து மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக கயக்கக்கூடாது, எலிக்காய்ச்சல் வருது. மக்கள் வைத்தியசாலை நிர்வாகிகராக கயக்கக்கூடாது என்றால் கோவிட் வருது. அப்படித்தானே? சரி, அது சம்பந்தமாக பார்ப்போம். சரி, நன்றி, தேங்க்யூவா.